வணக்கங்களே, இன்றைய வகுப்புல நம்ம ஒரு 4 தலைப்புகள் வந்து பார்க்க இருக்கிறோம். இதுல இருந்து மினிமம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 5 கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, இதுல அந்த அயல் சொற்கள் அப்படின்றதும் அதே மாதிரி வினை சொற்கள் அண்ட் எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 தலைப்புமே மிக முக்கியமானது. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழறிஞர் தமிழ் தொண்டுல பாத்தீங்கன்னா ரசிகாமணி டி.கே. சிதம்பரநாதரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புகள்ல நம்ம பார்த்த தலைப்புகள் அப்படின்றது புதிய மாணவர்களுக்காக இதை மார்க் பண்ணி கொடுக்க போறேன். நம்ம இதுவரையும் பார்த்த தலைப்புகள் என்னென்ன அப்படின்னா, இலக்கணங்கள் 5மே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இது நல்லா ரிவைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வகுப்பு அட்டன் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் பாத்தீங்கன்னா ரிவிஷன் அப்படின்றது முக்கியம். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, தேர்வுல வேகமா ரீகால் பண்ணி நம்ம ஆன்சர் நினைவுபடுத்தி நம்ம ஆன்சர் கரெக்டா ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு அழகு 1 முதல் 7 வரை எழுத நம்ம பிரித்து எழுதுக சந்திப்பிலை குறில் நெடில் லகர லகர வேறுபாடு இணை எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை அந்த வேர்ச்சொல் அறிதல் அப்படின்றது வரையும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். சென்ற வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா அயர் சொல் தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த 2 வினை வேறுபாடு அறிதல் அண்ட் எதிர்ச்சொல் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இந்த 3 தலைப்புமே இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். 3 இருந்தும் குறைந்தபட்சம் 4 கேள்விகள் அப்படி வருதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்ச்சொல் தான் 2 கேள்விகள் வந்துடும். அண்ட் அயர் சொல் தமிழ் சொல் 1 கேள்வியும் 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் கண்டிப்பா 1 அல்லது 2 கேள்விகள் இருக்க போது. அப்ப இன்றைய வகுப்புல நமக்கு ஒரு 4 கொஸ்டின் அப்படின்றது 4 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படி சொல்லி பார்க்கிறோம் ஃப்ரெண்ட். வாங்க பார்க்கலாம். அயர் சொல் தமிழ் சொல் இப்ப அனுமதி அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம அனுமதி பெறுதல் அப்படின்றது ஏதோ தமிழ் வார்த்தை மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கிடையாது. அதுக்கு என்ன தமிழ் சொல் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இசைவு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மாதிரி பல வார்த்தைகள் நம்ம தமிழ் சொல்ல பயன்படுத்திருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது என்னது தமிழ் சொல் அல்ல அப்படின்னு பார்க்கிறோம். அது அயல் சொற்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அது வடமொழியில இருந்து பெறப்பட்டது அல்ல வேறு மொழியில இருந்து பெறப்பட்ட சொற்களாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப ஆதவன் அப்படின்னா கடவுள், ஆரம்பம் தொடக்கம், ஆஸ்தி சொத்து, இம்சை துன்பம், இருதயம் நெஞ்சகம், ஈசன் இறைவன், உபசரித்தல் விருந்தோம்பல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பல்வேறு விதமான சொற்கள் இங்க கொடுத்திருக்கோம். அந்த சொற்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதற்கு நிகரான தமிழ் சொல் என்ன கொடுத்திருக்கோம். அப்ப நம்ம இதை திருப்புதல் மூலமா தான் என்ன பண்ண முடியும், நினைவு வச்சுக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு டீ ஸ்டால் அப்படின்னா தேநீர் கடை, பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பேருந்து நிலையம், இதெல்லாம் நீங்க சரியா போட்டுருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்க போறது இல்ல இந்த 2 இதுல. ஆனா எதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இது இதற்கான தமிழ் சொல் இதுதான் தமிழ் சொல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது தமிழ் சொல்லே அல்ல. அது அயல் சொல் அப்படின்றது. இப்ப உதாரணம் முதல் வார்த்தையை பாத்தீங்கன்னா முதல் சொல்லே அனுமதி அப்படின்றது இசைவு அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆதவன் அப்படின்னா கடவுள், ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம், ஆஸ்தி அப்படின்னா சொத்து அப்படின்னு பார்க்கிறோம். அது இம்சை அப்படின்றது துன்பம் அப்படின்னு, இருதயம்னா நெஞ்சகம் பார்க்கிறோம். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே இப்ப சொத்து, துன்பம், நெஞ்சகம், தொடக்கம், கடவுள், இசை, இந்த வார்த்தை இசைவு அப்படின்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பக்கம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அனுமதி, ஆதவன், ஆரம்பம், இருதயம் அப்படின்னும் போது நமக்கு என்ன தோணும்னா இது தமிழ் வார்த்தை மாதிரி தான் நமக்கு தோன்றி பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்ம இதை திருப்புதல் மூலமா தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்ப நம்ம மார்க் பண்ண போறது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா எது சென்ற ஆண்டுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முந்தைய ஆண்டுகள் வினாவா கேட்டாங்க அப்படின்றத நான் மார்க் பண்றேன். அதுல எது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு மார்க் பண்றேன். ஓகேவா? அதை மட்டும் நான் இப்ப மார்க் பண்ணி கொடுத்துறேன். ஆனா நீங்க ஃபுல்லா தான் படிக்க போறீங்க. கண்டிப்பா படிக்க வேண்டியது என்ன அப்படின்றத நான் இங்க உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி ஃபுல்லா நீங்க ஒரு 5-6 தடவை படிக்கிறீங்க அப்படின்னா நான் எதை மார்க் பண்ணணும் அது ஒரு 10 தடவை படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் தேர்வுக்கு அந்த அடிப்படையில நம்ம போலாம். இதுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னா ஆஸ்தி சொத்து அப்படின்றது நம்ம முந்தைய ஆண்டுல கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஃப்ரெண்ட். அதே மாதிரி உபயம் அப்படின்றது கேட்பாங்க. உபயம் திருப்பணியாளர், உபயம் கொடை அப்படின்னு பார்க்கிறோம். திருப்பணியாளர் கொடை அப்படின்னு பார்க்கிறோம். இந்த கொடை இங்க வரும், திருப்பணியாளர் கொடை அப்படின்றது இங்க வரும். இதோட சேர்ந்த மாதிரி வரும். அடுத்து உஷார் எச்சரிக்கை விழிப்பு அப்படின்றது இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிரீடம், மணிமுடி, அதிகாரி, அலுவலர், அதிபர், தலைவர், அந்நியர், அயலார், அபிஷேகம், நீராட்டு, அலங்காரம், ஒப்பனை, லஞ்சம், கையூட்டு, உத்தியோகம், பணி, சாவி, திறவுகோல், நஷ்டம், இழப்பு, நாஸ்தா, சிற்றுண்டி, பாக்கி, நிலுவை, கஜானா, கருவூலம், விஞ்ஞானம், அறிவியல், ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, டீ ஸ்டால், தேநீர் கடை, பஸ் ஸ்டாண்ட், பேருந்து நிலையம், போஸ்ட் ஆபீஸ், அஞ்சலகம், அதிர்ஷ்டம், நற்பேறு, அபிப்பிராயம், கருத்து, சபதம், சூளுரை,
சாஃப்ட்வேர் மென்பொருள், பிரவுசர் உளவி, கர்சர் ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஸ்பேஸ், சர்வர், ஃபோல்டர், இது எல்லாமே வந்து நம்ம கேள்வியாக கேட்கறதுனால வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்குறோம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் சொல் அயல் சொற்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அதுக்கு அடுத்து வந்து 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படி பார்க்குறோம். ஸோ வினைச்சொல் அப்படின்னும் போது ஒரு தொழிலை உணர்த்தி வரும் சொல் தான் வினைச்சொல் அப்படின்னு நமக்கு தெரியும். வந்து தொழில் செய்யணும். அதுமாதிரி வினைச்சொல்லின் பண்புகள் அப்படின்னா காலம் காட்டும், வேற்றுமை ஏற்காது, திணை, பால், எண், இடங்களை உணர்த்தி வரும் அப்படிங்க. காலம் காட்டும் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வினைச்சொல்லா இருந்ததுன்னா வந்து இரு வினைகளின் வேறுபாடு சொற்கள் எடுத்துக்காட்டு நம்ம சில பார்க்க போறோம். இப்ப அடங்கு, அடக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா சுற்றறில வந்து இப்ப ஆசிரியர் அடக்க, மாணவர்கள் அடங்கினர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப ஆசிரியர் அடக்க, அதான் அடக்கு, மாணவர்கள் அடங்கினர், அதான் அடங்கு வந்து பார்க்கிறோம். அறிவது, அரிது அப்படின்னு பார்க்கிறோம். இலக்கணத்தை அறிவது மிகவும் அரிது அப்படின்னு பார்க்கிறோம். நிறைந்த, நிறைத்த வந்து பழக்கலவை நிறைந்த ஜாடியில் வந்து பாத்தீங்கன்னா பழக்கலவை நிறைந்த ஜாடி தண்ணீரை நிறைத்தனர் அப்படி பார்க்கிறோம். அப்ப நிறைந்தது அப்படின்னா பழக்கலவை நிறைந்திருக்கு, அதுல தண்ணீர் நிறைத்தனர். வந்து விழித்து, விழித்து, அம்மா விழித்ததும் கண் விழித்தான், அம்மா கூப்பிடுறாங்க, அதை விழித்ததும் அப்படின்னு பார்க்கிறோம். குவிந்து, குவித்து, அந்த பள்ளியில் குவிந்த குப்பைகளை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் அப்படின்னு பார்க்கிறோம். பறந்து, பறந்து, விதைகள் பறந்து கிடைப்பதை வந்து பாத்தீங்கன்னா சிதறி கிடைக்கிறது சொல்றோம், அதான் பறந்து கிடைப்பதை. உன்ன பறவைகள் பறந்து வந்தன அப்படின்னு பார்க்கிறோம். வந்து மாறு, மாற்று, நேர்மையானவனாக மாறு, மற்றவரையும் மாற்று. வந்து அப்ப மாறு என்னவா, நேர்மையானவனாக மாறு, மற்றவரையும் மாற்று. வந்து உண்ணு, உணவை உண்ணும் போது உழவர்களை உண்ணுதல் வேண்டும். அப்ப உணவை உண்ணும் போது அப்படின்னா முனுசுலி வரும். அது உழவர்களை உண்ணுதல் வேண்டும். நினைத்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நினைச்சு பாக்குறது அப்படின்னா உண்ணுதல் 2 சொல்லினா. வந்து கலைத்தல் மாணவர்கள் கலைத்த படங்களை ஒட்டி கலைத்து போயின. வந்து அப்ப மாணவர்கள் கலைத்த படங்களை வந்து கலைத்தல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கலக்கிறது ஒன்னோட ஒண்ணு. வந்து அதாவது வகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கலைத்தல் அப்படின்னா நகர லகரம் வருல, சோ அது வந்து கலைத்து போயினா கலைத்து போதில்லை, டயர்ட் ஆயிருது அப்படி பார்க்கிறோம். அந்த பெரு வந்து பெருமை மிகுந்த செயல்களை செய்வதால் மதிப்பு பெறுகின்றன அப்படி பார்க்கிறோம். சோ இங்க வந்து பெருமை மிகு, பெரு சின்னரு பெரியரு. அப்ப பெரு அப்படின்னா பெருமை மிகுந்த செயல்களை செய்வதால் மதிப்பு பெறுகின்றன அப்படி பார்க்கிறோம். உரி, கிழங்கை தோல் உரித்து தூக்கி, சின்ன ரீ இருக்குல்ல, அது வந்து உரி, அது சாரி சின்ன ரா போட்டா அந்த ரீ வந்து அது பெரிய ரா அப்படின்னா உரித்து போட்டனர், தூக்கி. சீரிய அப்படின்னா உயர்ந்த பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனை சீரிய கோபம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி, சீரிய கண்ணகி. அப்ப சீரிய அப்படின்னா சின்னரா வந்து போட்டிருக்கு, அது சீரிய பெரியரா வந்து பாத்தீங்கன்னா சீரியனா அங்க கோபம் வருது, இங்க வந்து உயர்ந்த வருது. அப்ப சீரியா வந்து அந்த உரித்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா போட்டனர் அப்படின்னா தூக்கி போட்டனர் அப்படின்றது வந்து இருக்கு. வந்து அடுத்து அந்த ஈன்றால் வந்து தன் உயிரை கொடுத்து ஈந்து பிள்ளையை பெற்றெடுத்தால் ஈன்றால். வந்து அப்ப கொடுத்து அப்படின்னா வந்து ஈந்து, வந்து பெற்றெடுத்தால்னா ஈன்றால். வந்து அப்ப ஈன்றால் வந்து வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அந்த ஈன்றால் அப்படிங்கிறோம். உணர்த்தி, கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். பொறுத்து, பாடங்களை பொருத்தி சரியாக பொருந்தியுள்ளதா என பார்த்தன். வந்து பணித்து, அடங்கி கட்டளை, தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். வந்து அப்ப பணித்தார் அங்க வந்து பணிந்தனர். வந்து அப்ப பணித்து அங்க பணிந்த அப்படின்னு பாக்குறோம். வந்து அடுத்து தலைவர் தொண்டர்களை வந்து வேலை செய்ய பணித்தார் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்ப தலைவர் தொண்டர்களை வந்து வேலை செய்ய கட்டளை இட்டார், தொண்டர்கள் தலைவருக்கு அடங்கினர் அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். வந்து இங்க இருக்கிறது அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து குவித்து அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அமைச்சர் பதவியேற்புடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படின்னு பாக்குறோம். பரி அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க பாரி பழங்களை பறித்து கொண்டு பரியில் சென்றான். பரினா குதிரையில போனான்னு அர்த்தம். அவன் பறித்து அப்படின்னா பழங்களை பறித்து பெரியரா. வந்து பரி அப்படின்னா சின்னரா போட்டீங்க அப்படின்னா சின்னரால ரீ வந்துச்சு அப்படின்னா வந்து குதிரை. கலைத்தல், அழித்தல், சோறுதல். வந்து ஏற்கனவே நம்ம கலைத்தல் அப்படின்னு பார்த்தோம். வந்து கலை அப்படின்றது சின்ன வகர லகரம் போட்டோம்னா வந்து கலக்கிறது, ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் பண்றதுன்னு அர்த்தம். அதே கலைத்தல் அப்படின்னா நகர லகரம் போட்டோம் அப்படின்னா அது வந்து அது டயர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அழித்தல், சோறுதல். வந்து அழித்தல் அப்படின்றது அழிக்கிறது. வந்து அது வந்து தமிழ் சிறப்பு லகரம் இருக்குல்ல, சோ அதை போட்டனால மகர லகரம் போட்டா. சோறுதல்னா சோர்வடைதல் வரும். விலை அப்படின்னும் போது பொருளின் மதிப்பு, அது விலை அப்படின்னு விளைச்சல் அப்படின்னு பாக்குறோம். அந்த பெரிய நகர லகரம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாக்குதல், அதே வகர லகரம்னா பொருளின் மதிப்பா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். வந்து இது நமக்கு தேர்வு நோக்கில கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணது. அதுக்கு அடுத்து எதிர்ச்சொல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து பிரித்தெழுகு சேர்த்தெழுகு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி நிறைய சொற்கள் வந்து இருக்கு. அதுல முக்கியமானது அப்படின்றத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணிட்டு போறேன் ஃப்ரெண்ட். அதை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க படிக்கணும், படிச்சுட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு பாக்குறோம். சோ சில இதெல்லாம் நீங்களே கரெக்டா போட்டுருவீங்க, உள்ளே வெளியே மேலே கீழே இழு தள்ளு ஏறு இறங்கு உயரம் குட்டை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் போட்டுருவீங்க. வந்து எது தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி எது உங்களுக்கு சந்தேகம் வருமோ அதை மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா மார்க் பண்ண போறேன். ஸோ அதை வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வந்து
மெய் பொய் வந்து சுவாதந்திரம். அமுதம் நஞ்சு வந்து பெருமை சிறுமை, பெரு கொடு, மிகுதி குறைவு, குறை நிறை, இன்னல் இன்பம், கல்லார் கற்றவர், இளையோரும் முதியோரும், மெல்லிய தடித்த, விரைவாக மெதுவாக, விழுந்து எழுந்து, உயர தாள, மகிழ்ச்சி கவலை. இதெல்லாம் வந்து பல முந்தைய ஆண்டுகளில் கேட்டதும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத மட்டும் நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டுங்க. அடுத்து இரவு பகல், மேடு பள்ளம், துயரம் இன்பம், வெளிச்சம் இருட்டு, நன்மை தீமை, புகழிகள், தோன்றும் மறையும், பகைவன் நண்பன், வேற்றுமை ஒற்றுமை, மெய்மை பொய்மை, அன்பு பகை, இனிய இன்னாத, இழிவு உயர்வு, இடம் மலம், இம்மை வறுமை, இன்னா இனிய, உறங்கு விழி, ஏமாற்றம் இரக்கம், தொன்மை அண்மை, தன் பிற, எளிய அரிய, செம்மை கருமை, தீது நன்று, எல்லாம் எதிர்ச்சொல். நான் சொல்லிட்டு இருக்கேன் எதிர்ச்சொல் வந்து ஆப்போசிட்ல சொல்லிட்டு இருக்கேன். நம்பி நங்கை, திண்மம் நீர்மம், தன்மை வெம்மை, காடு நாடு, வாங்கல் விற்றல், கலை கடை, தன்னலம் பிறநலம், வறுமை வளமை, இயற்கை செயற்கை. கேடு நலம், பிழை திருத்தம், தூய்மை மாசு, புகழிகள், பார்த்தது அமைதி குழப்பம், இசை வசை, மேதை பேதை, நோதல் தனிதல், தட்பம் வெப்பம், ஆக்கம் கேடு, ஆண்டான் அடிமை, ஆங்கு ஈங்கு, ஆசை நிராசை, ஆண்டு ஈண்டு, இன்சொல் வன்சொல், இனியது இன்னாது, உவத்தல் காய்த்தல், ஊடல் கூடல், ஏறு இறங்கு, ஒருமை பன்மை, ஓங்கியது தாழ்ந்தது, ஓங்குதல் ஒடுங்குதல், கவனம் மறதி, களிப்பு துயரம், கற்றல் கல்லாமை. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே முந்தைய ஆண்டுல கேட்டிருக்காங்க. திருப்பி கேட்கறதுனால வாய்ப்பு உள்ளது மட்டும் மார்க் பண்ணிட்டு இருக்க. கனவு நனவு, மலர்தல் கூம்புதல், அருகு பெருகு, இகழ்ந்து புகழ்ந்து, இளமை முதுமை, இகழ்ச்சி புகழ்ச்சி, அரியது எளியது, அடைப்பு திறப்பு, அருள் மருள், எட்டா எட்டிய, முதன்மை இறுதி, தொன்மை புதுமை, தோன்ற மறைய, வளர்ச்சி தேக்கம், அகப்பொருள் புறப்பொருள், அகலுதல் கிட்டுதல், அந்தம் ஆதி, அடி முடி, அவ்விடம் இவ்விடம், அறம் மரம், கருமை வெண்மை, காக்க விடுக, காலம் அகாலம், கால்ப்பு நயப்பு, குணம் குற்றம், குறைவு நிறைவு, கூடல் பிரிதல், கொடு வாங்கு, கொடுமை செம்மை, சஞ்சலம் துணிவு தெளிவு, சாந்தம் உக்கரம், சிறப்பு இழிவு, செய்வார் செய்யார், சுகம் துக்கம், சுருக்கம் பெருக்கம், செங்கோல் கொடுங்கோல், செல்வம் வறுமை, செலவு வருவு,
தவம் அவம், தழுவு தள்ளு, தள்ளுதல் தள்ளாமை, திண்மை நோய்மை, தொகை விரி, தோன்றுக மறைக, நண்பகல் நள்ளிரவு, நல்வழி அல்வழி, நற்குணம் தீக்குணம், நாற்றம் துர்நாற்றம், நியாயம் அநியாயம், நேசம் பகை, பருத்தல் சிறுத்தல், பிணக்கம் இணக்கம், பூரித்தல் வாடுதல், பேதம் அபேதம், போலி அசல், மங்களம் அமங்கலம், மடிதல் விரிதல், மருள் தெருள், முற்பகல் பிற்பகல். அடுத்து மென்மை வன்மை, மேதை பேதை, மேலார் கீழார், மேற்கொள்க கைவிடுக, வலப்புறம் இடப்புறம், வளைதல் நிமிர்தல், வற்றிய தெளிர்த்த, வாழ்வு தாழ்வு, வாழ்க வீழ்க, விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை, அணைவால் அணையால், அழுவர் அளார், ஆடின் ஆடா, ஈந்தார் ஈந்திலர், ஈவாய் ஈயாய், உண்டாய் உண்டிலை, எழுந்தேன் எழுந்திலேன், ஓடும் ஓடா, ஓடின ஓடிற்றில், கூவியது குவிற்றலது, கூவும் கூவாது, இதெல்லாம் அப்படியே ரொம்ப சுலபமானது தான். அதனால இதெல்லாம் வராது. அப்படியே கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. பெருசா அதில் உங்களுக்கு குழப்பம் வர்றதுக்கான வேலை இல்லை. இடும்பை இன்பம், அவ்வளோ. சில மார்க் பண்ணது எல்லாமே முந்தைய ஆண்டுகளை கேட்டுதான் அடுத்து கேட்க போறதும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா நீங்க படிச்சு வச்சுட்டீங்க, நினைவில் வச்சுட்டீங்க அப்படின்னா போதுமானதா இருக்கும். ஹிஸ்டரி பார்க்குறோம். அடுத்து ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் பார்த்தீங்கன்னா சவரப்பட்டின பார்க்க போறோம். டிகேசி என அழைக்கப்படும் டி கே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் துணை செய்தவர். தமிழ் எழுத்தாளரும் திறனாய்வாளரும் புகழ்பெற்றவர். ரசிகாமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இவரை பத்தின கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இவர் வழக்கறிஞர் அப்படின்றது நமக்கு ஒரு இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா முக்கியமான வார்த்தையா இருக்கும். அதோட எழுத்தாளர் திறனாய்வாளர் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால இப்ப தமிழ் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். ரசிகாமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் அப்படின்னு இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தினர். அப்ப வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா டி கே சிதம்பரனார் அப்படின்னு பார்க்கிறோம். ரசிகாமணி டி கே சிதம்பரநாதர் அடுத்து இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கிறோம். தமிழிசை காவலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி வளர் தமிழ் ஆர்வலர் அப்படின்னு அண்டு குற்றால முனிவர் என பலவாறு புகழப்படுகிறார் அப்படிங்கிறோம். அப்ப நமக்கு ரசிகாமணி டி கே சிதம்பரநாதர் அப்படின்னு கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர் தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறு புகழப்படுகிறார். இவரது இதே ஒளி என்னும் நூலை ஏற்றினார் அப்படின்னு அப்ப இதே ஒளி நூலை ஏற்றினது யாருன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இவர் தான். தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவி சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுடன் எடுத்து சொன்ன பெருந்தகை ரசிகாமணி டி கே சிதம்பரநாதர் எடுக்கிறோம். அப்ப தமிழில் எல்லாம் உண்டு, அதே மாதிரி தமிழ் கவி சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை,
தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தகை ரசிகாமணி டி கே சிதம்பரம். இவர் தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியார் அப்படின்னு டி கே சியின் வீட்டுக்கு கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வட்ட வடிவமான தொட்டிக்கட்டில் ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது அப்படிங்கிறோம். அப்ப டி கே சியின் வீட்டு கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வட்ட வடிவமான தொட்டிக்கட்டில் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வந்து கூட்டியிருக்காங்க, ஞாயிறு தோறும் பேசியிருக்காங்கன்றது ஒரு கதை. வந்து அமைப்பு வட்ட தொட்டி என்றே பெயர் பெற்றது. டி கே சி இலக்கியங்களின் நியாயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர். தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும். வழக்கறிஞர் தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டி கே சி விரும்பினார். தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையும் மேன்மையும் தனித்தன்மையும் எடுத்துக்கொள்ள சொன்னார். வந்து கதை தான் எல்லாம். கடிதங்களிலும் அவற்றை வியந்து விளந்தினார். அவரது கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்ட புதிய இலக்கிய வகையாக கருதப்பட்டன அப்படின்னு பார்க்கிறோம். வந்து இதெல்லாம் அவரை பத்தின கதை. வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணதுதான் வந்து கேள்வியா வந்து வரும். ஸோ அதுதான் நம்ம விடையா வந்து போடுற மாதிரி இருக்கு. வந்து இதே ஒளி கம்பர் யார் முதலான நூல்களும் 300,000 கம்பாராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உரையும் அவர்தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம். வந்து அப்ப இதே ஒளி கம்பர் யார் முதலான நூல்கள் வந்து அப்ப இதே ஒளி கம்பர் யார் அப்படின்ற நூல் வந்து எழுதினது யாருன்னு கேட்பாங்க. அதே மாதிரி 300,000 கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உரை அப்படின்னு பார்க்கிறோம். அவர் எழுதின உரை அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து 1927 வந்து சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் 1930-35 அவரை அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டி கே சி ஏற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தியது அப்படின்னு பார்க்கிறோம். 1927 சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராக இருந்திருக்காரு. அதே மாதிரி இது ஒரு பாயிண்ட், இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன். 1930-35 வரை அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டி கே சி வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தியது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன். வந்து அப்ப அறநிலையத்துறையின் ஆணையராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் இருந்திருக்காருன்னு பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன் ஃப்ரெண்ட். வந்து ஸோ கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட் அதுதான் நமக்கு வந்து எக்ஸாம்ல எது கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு அடிப்படையில் நம்ம அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ற மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஷெட்யூல் தலைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பொறுத்தவரை இதுதான். ஸோ நம்ம இதை கவர் பண்ணிட்டோம். ஸோ நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியை வந்து பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஓகே, நன்றி, வணக்கம்.